ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். புதுசாக பார்க்குறப்ப மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? நத்திங் ஸ்பெஷல் இல்லை. இன்றைக்கி தாத்தாவுக்கு 2வது ஆண்டு திதி பூஜை தான் வீட்டில் சிம்பிளாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்பா, சித்தப்பா, பெரியப்பா எல்லாமே வந்து திதி கொடுக்க வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க. இங்கே நம்ம ஒசூரில் இருக்கிற கோட்டமாரி அம்மன் கோயில்கிட்ட இருக்கிற அந்த குளத்தில் வந்து இந்த மாதிரி திதி பூஜை எல்லாமே செய்வாங்க அப்படின்னு லாஸ்ட் இயர்லேருந்து எங்களுக்கு தெரிய வந்தது. ஸோ ஃபஸ்ட் இயரும் அங்கே தான் போய் கொடுத்தாங்க அண்ட் செகண்ட் இயர் இந்த வருஷமும் அங்கே தான் போய் கொடுக்க போயிருக்காங்க. ஸோ அவங்க போய் வரத்துக்குள்ளே அம்மா வந்து சமையல் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு வந்து கொஞ்சம் பூஜை ரூமில் வந்து பூவெல்லாம் போடுறது எல்லாமே பண்ணிவிடுமா, நான் பூஜை சாமானெல்லாம் கழுவி வச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பூஜை ரூமில் எல்லாமே பூவெல்லாம் போட்டு தாத்தாவுக்குமே இருக்கிற பூ எல்லாத்தையும் போட்டு டெக்கரேஷன் பண்ணி முடிச்சிட்டேன். அண்டு அம்மா வந்து சமையல் செஞ்சது எல்லாமே இலையில போட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அம்மா என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூசணிக்காய் பொரியல், தாத்தாக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வச்சு நம்ம படைக்க வேண்டியது தான். ஸோ இன்றைக்கி ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் அண்டு உருளைக்கிழங்கு, பீன்ஸு அண்ட் லெமன் ரைஸ், முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் சாம்பார், ரசம், வடை, பாயசம், இந்த மாதிரி எல்லாமே. ஸோ சின்ன பெரியப்பா வரேன் அப்படின்னு சொன்னார். பட் அவர்னால வர முடியல அப்படின்ட்டு சின்ன பெரியப்பாவே பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 1 by 1 தாத்தாக்கு வந்து பூஜை போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு தெரியுங்களா, நம்ம நல்லா இருக்கணும், எப்போவும் வந்து ரொம்ப எந்த கஷ்டமும் இல்லாமல் ஒரு நார்மல் லைஃப் நல்லபடியாக போகணுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஆண்டவரோட ஆசீர்வாதமும் இருக்கணும், அதே மாதிரி பித்ருக்கள் ஆசீர்வாதமும் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ அதனால் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் வழிபாடு வந்து வருஷத்தில் முடிஞ்சால் 2 வாட்டியோ 1 வாட்டியோ கண்டிப்பாக போய் செஞ்சோன்னா ரொம்பவே நல்லது. அட் த சேம் டைம் இந்த மாதிரி திதி நாட்களில் இல்லை அமாவாசையில், வருஷத்தில் வர ஒரு அமாவாசை இல்லை மாதம் வர அமாவாசை, இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்ம பித்ருக்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச சமையல் செஞ்சு நம்ம படைத்தோன்னா கண்டிப்பாக அந்த நாட்களில் வந்து அவங்க வந்து வயிறார சாப்பிட்டு போவாங்கன்றது தான் ஐதீகம். ஸோ எத்தனை பேர் வந்து மாதம் அமாவாசை கும்பிட்றீங்க தொடர்ந்து விடாமல் மிஸ் பண்ணாமல்? அண்ட் இல்லை எங்களால் மாதம் கும்பிட முடியல, அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாலை அமாவாசை வரும் இல்லைங்களா, அன்னைக்கு கும்பிடுவோம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் வீட்டில் வந்து இப்போ தொடர்ந்து வந்து தாத்தா இது ஆனப்பத்துலேருந்து மாதம் அமாவாசை வந்து பண்ணிகிட்ருக்காங்க, அமாவாசை வந்து கும்பிட்டுட்ருக்காங்க. ஸோ எங்கள் அத்தை வீட்டில் வந்து தாத்தா ஆயா 2 பேரும் இது ஆனப்பத்துலேருந்து இது வரைக்குமே தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் அமாவாசை எல்லாத்தையும் வந்து பெரியவங்களை நினச்சி அவங்களுக்கு பிடிச்சது வடை, பாயசம் எல்லாம் வச்சுட்டு பூஜை பண்ணுற வழக்கம் உண்டு. ஸோ இப்போ தான் 2 வருஷமாக நம்ம வீட்டில் அம்மா வீட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தாத்தா இது ஆனப்பத்துலேருந்து. ஸோ மெயினாக இங்கே வந்து இந்த இடத்துல வந்து நம்ம மணி அடித்தோன்னா வந்து பித்ருக்கள் உள்ளே வரமாட்டாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அமாவாசை பூஜை பண்ணும்போது மணி அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து சாம்பிராணி புகை வந்து அம்மா காட்டிகிட்ருக்காங்க. ஸோ எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் இருக்குது அப்படின்றது தெரியல. பிகாஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கோம் அண்டு நிறைய சிட்டிஸ்லலாம் இருக்கிற வீட்டில் வந்து இந்த மாதிரி சாம்பிராணி புகை போடக்கூடாது, நாட் அலவுட் அப்படின்றது நிறைய வீட்டில் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சில பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. பெரியவங்களுக்கு ஃப்ரைடே பூஜைக்கு இந்த மாதிரி விஷயத்துலலாம் இந்த மாதிரி பூஜை பண்ணுறது, சாம்பிராணி புகை போட்டு பூஜை பண்ணுற விஷயங்கள். ஸோ இது மாதிரி 1 by 1 4 பசங்க, தாத்தாவோட இன்றைக்கி 4 பசங்க, பெரியப்பா, சித்தப்பா, அப்பா அப்படின்னு எல்லாமே இருந்து இன்றைக்கி வந்து பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ எத்தனை பேர் மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பித்ருக்கள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து உங்களால் முடியலன்னாலும் அட்லீஸ்ட் அவங்க ஃபோட்டோக்கு ஒரு பூ, எதனா ஒரு பூ வச்சுட்டு உங்களால் முடிஞ்சது ஒரு பானக தண்ணியோ இல்லை மஞ்சள் தண்ணியோ, உங்களால் வடை பாயசம் செஞ்சு சாப்பாடு போட முடியல, படிக்க முடியல அப்படின்னாலும் அவங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்த அங்கே வெத்தலை பாக்கு வச்சுட்டு ஒரு பழம் வாங்கி வச்சு பூஜை பண்ணாலும் போதும் தான். ஸோ நீங்கள் எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.
மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்.